எம்எஸ்எம்இ துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ளார் மற்றும் முதலமைச்சர் அவர்களை வருகை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள நமக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை செயலர் அவர்களையும் தொழில் ஆணையர் மேலாண்மை இயக்குநர் சிட்கோ மற்றும் கூடுதல் தொழில் ஆணையர் உள்ளிட்ட முக்கிய அலுவலர்கள் அனைவரையும் வருகிறேன். எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு பட்டா வழங்கிடவும் இச்சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நிகழ்ச்சியாக மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்களுக்கான காணொலி காட்சியினை பார்வையிட்டு அம்மையங்களை துவங்கி வைத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்றுமதியில் ஏற்றம், முன்னணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்கள் தொடங்கப்படும் என்று 22 செப்டம்பர் 2021 அன்று நடந்த ஏற்றுமதி மாநாட்டில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அரசாணை வெளியிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வர்த்தக மேம்பாட்டு அலுவலர்களை நியமனம் செய்தது. துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் மற்றும் இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கூட்டமைப்பு மூலம் ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்காக பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பொழுது 38 மாவட்ட தொழில் மையங்களிலும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்களை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். துறையின் கடன் மதிப்பீட்டிற்கான அறிவுசார் பங்குதாரராக இந்திய மேலாண்மை கழகம் அகமதாபாத் நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் பரிமாற்றிக் கொள்ளப்படுகிறது. Now I invite Professor Naman Desai and Professor Josie Jacob to exchange the MOU with Industries Commissioner in the presence of Honorable Chief Minister of Tamil Nadu. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் மத்திய மின்பொருள் சோதனை கூடத்தில் 1.32 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்ட சோதனை வசதிகளையும், நீலகிரி மாவட்டம் இன்கோ சர்வில் 3.29 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் நிறுவப்பட்டுள்ள ஊடிடியின் அதிநவீன கலவை மற்றும் சிப்பம் கட்டும் அலகினையும் தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையில் 1.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது வசதி மைய கட்டடத்தினையும், திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் தொழிற்பேட்டையில் 2.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டிடத்தினையும், திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டையில் 2.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டிடத்தினையும், காக்கலூர் தொழிற்பேட்டையில் 2.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது உற்பத்தி மைய கட்டடத்தினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நெடுங்காலமாக தொழிற்பேட்டைகளில் பட்டா பெற காத்திருந்த ஒதுக்கீட்டாளர்களுக்கு சிறப்பு முன்னெடுப்பு மூலம் பட்டா வழங்க முதற்கட்டமாக 5 ஒதுக்கீட்டாளர்களுக்கு பட்டா வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 1972 வருடம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நில ஒதுக்கீடு கிடைத்த கிளாசிக் மோல்ட்ஸ் அண்ட் டைல்ஸ் நிறுவனத்தின் ரவி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது.
நிறைவாக சிட்கோ நிர்வாக இயக்குனர் அவர்கள் நன்றியுரை வழங்குகிறார். இந்நிகழ்விலே புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றத்திற்கு முன்னிலை வகித்தமைக்கும் ரூபாய் 15 கோடி மதிப்பிலான நவீன வசதிகளை துவக்கி வைத்தமைக்கும் மற்றும் சிட்கோ தொழில் நிறுவனங்களுக்கு பட்டா வழங்கியமைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்நிகழ்விலே கலந்து கொண்ட மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறை செயலர் மற்றும் அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.